வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த நவம்பர் மாதத்திற்கான ரூபாய் 1000 ரூபாய் இன்னும் உங்களுடைய வங்கி கணக்கில் வரலையா, வராதவங்க என்ன செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் 10,000 ரூபா செலுத்திட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தகுதியாக இருந்து இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காம இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் இந்த மாதத்திற்கான அமௌண்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் நவம்பர் 15ஆம் தேதியே அவரவர் வங்கி கணக்கில் போட தொடங்கிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 19ஆம் தேதி ஆகியும் இன்னும் நிறைய பேருக்கு அமௌண்ட் வராமல் இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், அதிலே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் எங்களுக்கு அமௌண்ட் வரல. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கௌண்ட் வச்சு அதில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருந்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நேற்றைக்கு தான் கிரெடிட் ஆயிருந்து. ஸோ நேற்றைக்கு கிரெடிட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி 19ஆம் தேதி உங்களுக்கு கிரெடிட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பணம் வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் அமௌண்ட் வரல. அது ஒரு சில பேருக்கு 18ஆம் தேதி தான் வங்கி கணக்கில் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கரெக்டாக 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் அமௌண்ட் வரல. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அமௌண்ட் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நேற்றைக்கு 18ஆம் தேதியும் வங்கி கணக்கில் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 19ஆம் தேதி வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய வங்கி கணக்கை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாட்டு 19ஆம் தேதி நைட்டுக்குள்ளால் உங்களுக்கு அமௌண்ட் வரேன். ஸோ 18ஆம் தேதி ஒரு கஸ்டமருக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அதனுடைய எவிடன்ஸை நம்ம பார்ப்போம். இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கு, டேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டு பார்த்தீங்கன்னா 17/11/2024 தான் இவங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு கலைஞர் மகளிர் ரூபாய் 1000 ரூபா கிரெடிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துக்கான இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய பேருக்கு டிலே வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து தகுதி நீக்க செய்யப்பட்டிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு அமௌண்ட் வராது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு சில கிரைட்டேரியா இருக்குது. அதை மீறும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்திலேருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.